நாமலாம் 10 பேருக்கு சோறு பொங்கி, குழம்பு வச்சு, கூட்டு வச்சுன்னு சொன்னா கூட அசால்ட்டா வச்சுருவேங்க. ஆனா இந்த ரொட்டி போட சொன்னா மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாவ பெசையணும், உருட்டணும், அத கல்லுல போட்டு எடுக்கணும், அப்படியே ஒண்ணு ஒண்ணா தேய்ச்சிட்டு கிடக்கணுமா, இது ரொம்ப பெரிய வேலைப்பாடா இருக்குமா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் இப்பவா தான் போட்டுட்ருப்பேன். ஆனா இந்த பக்கத்து வீட்டு தீதி வந்து, அவங்க வந்து எப்போ ரொட்டி தானே போடுவாங்க. அவங்க மெத்தட்ல சொல்லிக் குடுத்தாங்க ஈஸியா ரொட்டி போடுறதுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. எப்பவும் போல மாவ நல்லா உருட்டி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நல்லா எண்ணெயில முக்கிட்டு, அந்த எண்ணெயில முக்குன சைடையே மறுபடியும் நம்ம மாவுல முக்கி, ஒரு மாவு மேல இன்னொரு மாவு வந்து நல்லா மேலே வச்சுக்கணும். அப்போ அது 1 அடுக்கு 2 அடுக்கு ஆயிருமா. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த 2 அடுக்கு அப்படியே வச்சு நல்லா தேய்ச்சிடணும். ரவுண்டு ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப வேலை மிச்சம். நமக்கு இப்போ கத்துக்குட்டி அப்படிங்கிறதுனால ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு வச்சுருக்கோம். அவங்கெல்லாம் 2, 3லாம் வச்சு தேய்க்காங்க. அது தேய்க்காங்க கட்டையை வச்சுலாம் தேய்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கைட்டே இப்படி டப்பு டப்புன்னு ரவுண்டாக உருட்டி வட்டம் ஆக்கிடுறாங்க. நம்ம இப்போ தான் வந்து ரொட்டி போடவே பழகிட்டு இருக்கோமா, அதனால தான் நம்ம கட்டையை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கோம். அவங்க வந்து சோறெல்லாம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. ரொட்டி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதனால சரி நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கிடுவோமே, அப்பப்போ ரொட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கற்றுக்கிட்டேன். இது பேர் வந்து ரொமால் ரொட்டியாம். நீங்களும் ரொட்டி போட, சப்பாத்தி போட சங்கடப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒன்றா போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 2ஆ ஜோடி சேர்த்து போடுங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிருது. நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சா, 2 ரொட்டி கிடச்சிச்சா, சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நானும் வந்து இந்த ரொட்டியை கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும்.